என்னுடைய பேர் கிருஷ்ணவேணி. இன்னைக்கான குழந்தை வளர்ப்பு வந்து பெரிய சேலஞ்சாக இருக்குது எல்லா பெற்றோர்களுக்கும். பழைய காலத்தில் குழந்தைங்க வளர்ந்ததே தெரியாமல் எல்லா ஒரு வீட்டில் 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க அப்படி இருப்பாங்க. அவங்க தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பில் குழந்தைங்க இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாமே ஒரு சின்ன சின்ன குடும்பம், அப்பா அம்மா தம்பி, ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இருக்க குழந்தைங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அதாவது சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க வந்து நோ சொல்லக்கூடாது, இல்லை முகத்தை கூட கடுமையாக பேசக்கூடாது அப்படின்ற இடத்துலையே அவங்க இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இதுக்கு எல்லாமே காரணம் நிச்சயமாக குழந்தைங்க இல்லை. குழந்தைங்க நிச்சயமாக இல்லை. ஏன்னா குழந்தைங்க வந்து எங்கேருந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க பார்த்து தான் கற்றுக்குறாங்க. ஸோ இதுக்கு காரணமே பேரண்ட்டு தான். ஸோ நாம் என்ன செய்கிறோமோ அதை தான் குழந்தைங்க ரிஃப்ளெக்ட் ஆகுறாங்க. பழைய காலத்தில் இருந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி வந்து ரொம்ப அதீத அறிவுடைய குழந்தைகளாக தான் இருக்காங்க. ஒரு 8 மாதம் குழந்தையே அழகாக நம்மளை பார்த்து சிரிக்குது. பறக்கும்போதே குழந்தை சிரிச்சுக்கிட்டே வருது. என்னோடய பேத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா பறக்கும்போதே சிரிச்சுட்டு பல்லோடு தான் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி அறிவியல் இதுவும் அதிகமாக இருக்கனால குழந்தைங்களோட அறிவும் ஐக்கியவும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாமே அவங்க கைக்கு அடக்கமாக கிடச்சிடுது. முதல்லலாம் தாத்தா பாட்டியோ இல்லை வீட்டில் அப்பா அம்மாவோ சொன்னால் தான் சில விஷயங்களே தெரியும் நமக்கு. ஆனால் இன்றைக்கி எதுவுமே நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவங்க தேட ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. அப்போ எப்படி அதை வந்து பேரண்ட்டை வந்து எப்படி குழந்தைங்கள்ட்ட அணுகணும் அப்படின்னா, முதல்ல ஒரு குழந்தைய அடல்ட்டாக பார்க்கணும். அவனை குழந்தையாக பார்க்கக்கூடாது. நாம் குழந்தையாக மாறணும். ஒரு சின்ன குழந்தைங்கிட்ட நம்ம குழந்தையாக மாறி அவனோட இது பண்ணணும். பட் அவனை ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரீட் பண்ணும்போது அவனுக்கான மரியாதை கொடுக்கும்போது அவனை ஒரு பெரிய ஒரு ஆளாக நம்ம மதித்தோம்னா நிச்சயமாக இது ஒரு ஈஸியாக தான் இருக்கும். இன்னொன்று, பேரண்ட்டுக்கு வந்து ரொம்ப அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. எப்படியாவது என்ன ஆவானோ என் குழந்தை அப்படின்ற ஒரு ஏன்னா போட்டி இன்றைக்கி ரொம்ப. அந்த காலத்துலலாம் ஒரு 90s 80sலாம் உங்களுக்கு வந்து அது மாதிரிலாம் போட்டியெல்லாம் இல்லை. அப்போ வருவாங்க, 3 வேளை சாப்பிடுவாங்க, விளையாடுவாங்க, இப்படி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லா குழந்தைங்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா குழந்தைங்களும் இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்புலேருந்து எல்லாத்துக்குமே பயங்கர போட்டி இருக்கனால பெற்றோருக்கான ஒரு அழுத்தம் இருக்குது. குழந்தைங்களுக்கு பெருசான பிறகு இருக்குது. ஆனால் குழந்தைங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது. அப்போ நாம் வந்து அந்த அழுத்தம் இல்லாமல் அவனை வந்து ஒரு ஒரு விளைபொருளாக இல்லாமல் ஒரு சமூகத்துக்கான ஒரு குழந்தையாக வளர்க்கணுன்னா முதல்ல நாம் மாறணும். ஒரு பிள்ளைய நம்ம வந்து யாரையும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை அடித்து சொல்கிற விதம் இருக்குது. டிவி பார்க்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அப்பாக்கிட்ட இதை சொல்லாதேன்னு சொல்கிறது. ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட தான் கிடைக்குது. அவங்க ஒன்றும் புதுசாக எங்கேருந்தும் வர்றதில்லை. எல்லாமே பேரண்ட்கிட்ட தான் கற்றுக்குறாங்க. டக்குன்னு ஒரு குழந்தைய என்ன பண்ணுவாங்க, குரங்கு இல்லை எருமை அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு விலங்கு வந்து எப்படி நம்ம சொல்ல முடியும்? அது வந்து எருமையாக தான் இருக்கும். அந்த குழந்தைய எப்படி நம்ம சொல்ல முடியும்? அப்போ குழந்தைய வந்து அப்போ அது என்ன ஆகுது, யார்கிட்ட காமிக்கிறாங்கன்னா அவனோட சின்ன குழந்தைங்கள்ட்டையோ இல்லை அவனோட அவனுக்கான வகுப்புலையோ இந்த வார்த்தைகளெல்லாம் அங்கே அவன் செயல்படுத்துகிறான். இன்னொன்று வந்து அன்புக்காக இயங்கக்கூடிய குழந்தைங்களா இருக்காங்க இன்றைக்கி இருக்க குழந்தைங்க. அன்றைக்கி வந்து அந்த கூட்டு குடும்பம் இருந்தது. அம்மா திட்டினாங்கன்னா தாத்தாட்ட போவாங்க, சித்தப்பாட்ட போவாங்க, அந்த பற்று இருந்தது. இன்றைக்கி அது இருக்கா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருக்குது. அந்தந்த ஃபேமிலி அவங்களோட தான் இருக்காங்க. இன்னொன்று, சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட குழந்தைங்களை அனுப்பாமல் தான் இப்போ கூட இருக்காங்க. ஒரு பயம் வந்துடுது குழந்தைங்களுக்கு. அந்த ஒரு பயத்திலேயே என்ன ஆகுதுன்னு குழந்தைங்களுக்கு பெற்றோருக்கான பயம் குழந்தைங்களுக்குள்ளேயும் புகுத்திடுறாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு என்ன ஆகுது, ரோட்டில் நடந்து போகிறது கூட பயப்படுறாங்க. இப்போ நார்மலாக நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன். எங்கள் ஸ்கூலில் குழந்தைங்க சில குழந்தைங்க அழகாக ரொம்ப தனியாக அவங்க ஒரு 5 வயசு குழந்தைங்களாம் தனியாக போவாங்க. இதே கொஞ்சம் ஒரு பணக்கார வீட்டு கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது அப்போ எப்போவுமே ஒரு துணை தேவைப்படுறதுன்ற வந்துடுது. ஸோ அவங்க குழந்தைய தனியாக சிந்திக்க கூட யோசிக்க விடுறதில்ல. ஒரு இயக்கு பொம்மையாகவே குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கனால ஸோ இந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வெறுப்பு வந்துடுது. அந்த வெறுப்பு தான் குழந்தைங்க வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு பேரண்ட்டுமே தன்னுடைய குழந்தைய வந்து ஒரு பெரியவனாக ஒரு பெரிய ஒரு நபராக அவனுடைய செயல்பாடுகளுக்கு எல்லாத்துக்குமே அந்த மரியாதை கொடுத்து அவனை இருக்கணும். ஒரு குழந்தையோட நம்ம பேசும்போது அவங்க குழந்தையாக இருக்கணும். இதை நம்ம ப்ராக்டிஸில் வச்சுக்கிட்டோமாவே நிச்சயமாக இந்த பேரண்டிங் ரொம்ப சக்ஸஸாக இருக்கும்.